அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வார்த்தையாய் வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியருடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 16வது வசனமும், கொலோசியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தையும் யாராவது வாசிங்க. நாட்கள் பொல்லாததானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற சத்தம் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய மத்தியில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் விரும்புகிற காரியம், இது கடைசி காலம், இந்த காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையோ பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உலகத்துக்குரியவைகளை எல்லாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நினைத்து அநேகர் ஓடுகிறார்கள். சிலர் வானத்திற்கு ஏறுகிறார்கள், சிலர் ஆழ்கடலில் கடந்து போகிறார்கள், சிலர் நிலங்களின் ஆழத்தினுடைய ஊடாய் கடந்து போகிறார்கள், சிலர் ஆஸ்தியை தேடுகிறார்கள், சிலர் அந்தஸ்தை தேடுகிறார்கள். இந்த கடைசி காலத்தில் காலம் இது கடைசி காலம் என்று சொல்லி எல்லாரும் அறிகிறார்கள். உலகங்களுக்குள்ளாக இது கடைசி காலம் என்கின்ற சத்தம் கடந்து வந்தது. ஏனென்றால் 3வது உலக மகா யுத்தம் அதிசீக்கிரமாய் வந்துவிடுமோ என்கின்ற எண்ணம் அநேகருடைய இருதயத்தில் கடந்து வந்தது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள யெகோவாகிய யெகோவா அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லுகிறார், இது கடைசி காலம். இந்த கடைசி காலம் என்னவென்று சொன்னால், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடைசி காலத்தை குறித்து வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாய் வேதவசனத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும்போது செப்பனியாவினுடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் நாம் வாசிக்கிற போது, அந்த நாள் உக்கிரத்தினால் அது இக்கட்டும் இடுக்கவுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் யாவாவுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். யாவாவுடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளை எல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். வாசிக்கப்பட்ட வேத பகுதி நன்றாக புரியும். நாம் நினைக்கிற, நாம் விரும்புகிற எதுவும் நம்மை தப்புவிக்க மாட்டாது. இந்த தேசம் அழிய போகிறது, அது அக்கினி கொண்டு அழிய போகிறது. இது மப்பும் மந்தகாரமான நாள், அழிவும் பார்க்கடிப்புமான நாள், ஒருவனும் கிரிய செய்யக்கூடாத நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மல்கியாவினுடைய புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிற போது, இது சூளையை போல எரிகிற நாள் வரும். ஆமென். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். ஆமென். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். அது வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகள் யார் சொல்லுகிறார். ஆமென். ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். அதன் சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் என்று சேனைகள் யாவா சொல்லுகிறார். எப்பா சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா நாங்க எல்லாரும் அவருடைய நாமத்தில் இருக்கிறோம். ஆனபடியினால் ஒருவனும் கிரிய செய்யக்கூடாத ராக்காலம் வந்தாலும் பொல்லாப்பு வந்தாலும் எங்களை சேதப்படுத்தாது. ஆனால் அவர்களுடைய வேரையும் கொப்பையும்
இல்லாமல் அது எரித்து போடும், நாங்கள் தப்பித்துக் கொள்வோம் என்று நினைக்கிற அற்ப விசுவாசிகளே, அவருடைய நாமம் ஒன்னில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கேள்விக்கான உத்தரம், கேள்விக்கான பதில் தேவை. அந்த நாமம் நாளுக்கு நாள் நம்மை உயிர்ப்பிக்கிறதாய், நாளுக்கு நாள் நம்மை மறுரூபப்படுத்துகிறதாய், நாளுக்கு நாள் பாளையத்திற்கு வெளியே நம்மை கொண்டு போகக்கூடிய வல்லமை உள்ளதாய், நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க அது நம்மை ஆயத்தப்படுத்துகிறதாய் மாற்றிக்கொண்டிருந்தால், வருகிற உபத்திரவங்கள், வருகிற பிரச்சனைகள், வருகிற போராட்டங்கள் உன்னையும் என்னையும் சேதப்படுத்தாது. நாமம் மட்டும் இருந்தால் அதனால் உபயோகம் இல்லை. நாமம் கிரிய செய்து கொண்டிருக்க வேண்டும். நாமம் வல்லமையாய் மகிமைப்பட வேண்டும். நாமத்தை தரித்துக் கொண்டு அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மனமேட்டிமைகளையும் அவிசுவாச குறைவுகளையும் வைத்துக் கொண்டு தேவன் எடுத்து உபயோகப்படுத்துவார் என்கின்ற பகல் கனவு கண்டால் அது உண்பாடு. தேவன் உன்னை எதுவும் செய்ய மாட்டார், விட்டு விடுவார். அவர் நேசித்த இளைய குமாரனை கூட பன்றியின் ஆகாரத்தை தேட வைத்தது உனக்கு தெரியுமா? மனம் திரும்புவான் என்கின்ற அந்த கிரியை தேவனுக்கு தெரியும். தெரிந்த பின்பும் பன்றியின் ஆகாரத்தை தின்ன தேடினான். தின்பதற்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம். அவர் நேசிக்கிறவனை இந்த அளவுக்கு அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய சொந்த பிள்ளை. நீயோ நாய்க்குட்டிக்கு சமமாயிருந்த நீ இன்றைக்கு உன்னை கழுகி சுத்திகரித்து அவர் தத்தெடுத்த பிள்ளையாக வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாள் சொன்னார், ஒலிவோ மரத்தினுடைய கிளையை நான் வெட்டி காட்டொலிவோ மரத்தினுடைய கிளையை அதில் இணைத்து காட்டொலிவோ மரம் என்ற பெயர் இல்லாமல் ஒலிவோ மரம் ஆக்கினேன். ஆனால் நீயோ ஒலிவோ மரம் என்று நினைத்து ஒலிவோ மரத்தை நீ வேதனைப்படுத்தினால் உன்னை ஒரு நாள் நான் வெட்டறிந்து விட்டு தரித்து போட்ட ஒலிவோ மர கிளையை ஒலிவோ மர மரத்தோடு இணைக்க வேண்டிய நாள் வரும் என்று சொன்னார். பிரைஸ் யேசுவா. நமக்கு இந்த சத்தியம் தெரியாது. ஏதோ ஆர்சியில் இருந்தேன், சிஎஸ்ஐயில் இருந்தேன், பெந்தகோஸ்தையில் இருந்தேன், என்னை அவருடைய நாமத்தில் கொண்டு வந்தார், நான் இனி அவருடைய பிள்ளை. நினப்பு சரியில்லை. நேத்து நீ நல்லா இருந்திருக்கலாம், இன்னைக்கு எப்படி இருக்கிற? ஆமென். அதனால்தான் வேதவசனம் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டது, முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் மாற்றப்படுவார்கள். ஏனென்றால் இது விசுவாசத்தினுடைய ஊடாய் நம்முடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நம்முடைய அணுகுமுறை முன்னாடி கொண்டு போயிடும் நம்மளை. நாம என்ன செய்யறோம்? நேற்று விசுவாசிச்சோம், இதையே நினைச்சுக்கிட்டு நான் நேற்று விசுவாசியாக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா இன்னைக்கு நீ யார்? இந்த நிமிடம் நீ யார்? பாந்தி பண்ண போட வேண்டிய கிரியோடு கூட இருக்கிற நீ எப்படி என்னுடைய பிள்ளையாக முடியும் என்கின்ற கேள்விக்கு உன்னிடத்தில் பதில் இல்லை. அப்ப உபத்திரவங்களுடைய ஊடாய் நீ கடந்து போவாய். தேவன் சொன்னார், மரம் வெட்டப்பட்டால் வெட்டப்பட்ட மரம் எரிவதற்கு கடந்து போகும், ஆனால் அடிமரத்திலிருந்து நான் ஒரு கிளையை உருவாக்குவேன் என்று சொன்னார். அடிமரத்திலிருந்து ஒரு கிளை உருவாகி அது தெளிர்த்து மரமாகி அநேக பறவைகள் வந்து தங்கக்கூடிய இடமாக மாறும் என்று சொன்னார். ஆனால் இங்கே அக்கினி கொண்டு சுட்டரிக்கிற போது அடிமரமும் எரிந்து சாம்பலாகிவிடும். மறக்காதே, உன்னை வேரோடு அறுப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டார். நீ வேணும்னா நினைச்சிருக்கலாம் நான் பிள்ளை இல்லவான்னு. அவருடைய சமூகத்தில் பிள்ளை, சொந்தக்காரன், சொக்கால் என்ற உறவு முறையெல்லாம் கிடையாது. யார் அனுதினமும் மனம் திரும்புகிறான், யார் அனுதினமும் சாகுறான், யார் அனுதினமும் உயிரடைகிறான், இதைத்தான் அவர் பார்க்கிறார். அனுதினமும் சாகிறவன் யார், அனுதினமும் உயிரடைகிறவன் யார், அனுதினமும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டவன் யார்? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நேத்து நான் நல்லா இருந்தேன், என்ன யாசுவா அன்னைக்கே பிடிச்சிக்கிட்டாரு, பாஸ்டருக்கு என்னைக்கு கொடுத்தாரோ அன்னைக்கே என்னையும் பிடிச்சிக்கிட்டாரு, அப்ப நானும் பாஸ்டரும் ஒன்று தானே, நானும் விசுவாசியும் ஒன்று தானே. நினப்பு பிளப்பது கெடுக்கும்.
பிரைஸ் யாசுவா, உன்னுடைய விசுவாசம் என்ன? உன்னுடைய நம்பிக்கை என்ன? உன்னுடைய பிடிமானம் யாராக இருக்கிறார்கள்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். நீ பிடித்திருக்கிற பிடி யாருடையது? யாரை நம்பி வாழ்கிறாய்? நாசியில் சுவாசம் உள்ள மனிதனையா அப்புறப்படுத்துவார், உன்னுடைய குடும்பத்தையா அதை அப்புறப்படுத்துவார். அல்லேலூயா. ஏனென்றால் நீயும் நானும் அவருக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிற அத்தனையும் சுத்தப்படுத்தி அழித்து விடுவார். பிரைஸ் யாசுவா, அவர் அழைக்கிறவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடந்து போக வேண்டும். சும்மா இல்லை, எல்லாவற்றையும் வெறுக்கணும். இறுதியாக தன்னையே வெறுக்கணும். பிரைஸ் யாசுவா, அவன்தான் வருகிற இந்த பொல்லாத காலத்தில், ஆபத்து காலத்தில், நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆபத்து காலத்தில் விடுவிக்கப்படுவான், தப்புவிக்கப்படுவான். நீ எதற்கோ ஏதோ ஒன்றில் அடிமைப்பட்டிருப்பாயானால் உன்னை அடிமைப்படுத்தி உன்னை சின்னாபின்னப்படுத்துவாரே தவிர உன்னை தூக்கி நிறுத்த மாட்டார். பிரைஸ் யாசுவா, ஆனபடியினால் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த பொல்லாத காலத்தில், இந்த உபத்திரவ காலத்தில் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற, விசேஷமாய் அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறபடியினால் அதில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இல்லை. பிரைஸ் யாசுவா, நம்மிடத்துல உண்மை இல்லை. என்ன பண்றது? எது எதுக்கோ உண்மையா இருக்கிறோம். உண்மையிலே தேவனுக்கும் தேவ சமூகத்திலையும் உண்மை இல்லை. தேவனை நம்பி வருகிறவர்கள் மத்தியில் உண்மை இல்லை. சகோதர சிநேகம் சரிசமமாக இல்லை. ஆனபடியினால் சொல்றார், ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். எங்க? இந்த பொல்லாத காலத்தில் இன்னைக்கு நிறைய பேர் முதல்ல பிரணாம் சொசைட்டியிலிருந்து பிரணாம் காரங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, கடைசி காலம் கடைசி காலம் மணவாட்டி, கடைசி காலம் மணவாட்டி. இன்னைக்கு நான் பார்க்கிறேன் பெந்தகோஸ்தக்காரன் சொல்றான், இது கடைசி காலம், நாங்க தான் மணவாட்டி, நம்ம எல்லாம் மணவாட்டி ஆகணும் அப்படின்னு பெந்தகோஸ்தக்காரன் சொல்றான். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படி அவனுக்கு இந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க இது கிருபையின் காலம், இந்த கிருபையின் காலத்தில் தேவன் நம்மை கைவிட மாட்டார், தேவன் எந்த அழிவுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டார் என்கின்ற கொள்கை பெந்தகோஸ்தக்காரன் இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்றான், நான் கன்வென்ஷன் போஸ்ட் பார்க்கிறேன், கன்வென்ஷன் கைப்பிரதி பார்க்கிறேன், அதில் இது கடைசி காலம் அப்படின்னு போடுறான். சபையில பிரசங்கத்தை கேட்கிறேன், அதுல கடைசி காலம்னு நோட் பண்றான். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படி இந்த கடைசி காலம் என்கிற செய்தி இவனுக்குள் வந்தது என்று சொன்னால், தேவன் அத்தனை பேருக்கும் அதை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். எப்படி காயினுக்கும் ஆபேலுக்கும் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினாரோ அதுபோல பரிசுத்த வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் வெளிப்படுத்துகிறார். இது கடைசி காலம், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். ஆனா எல்லாருக்கும் தெரியும் கடைசி காலம் மனவாட்டி ஆகணும். ஆனா ஒண்ணு மட்டும் செய்ய மாட்டேன், என்ன? மனம் திரும்ப மாட்டேன். நான் நினைப்பது எனக்கு சரி. அப்புறம் எப்படி உனக்கு நன்மை உண்டாகும்? ஏங்க, உண்ண உணவும் உருக்க உடையும் இருக்க இடமும் கிடைச்சா அது நன்மை அல்ல, அது உன்னுடைய பிரயாசம். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, உண்ண உணவு கிடைச்சா போதும், இருக்க இருப்பிடம் கிடைச்சா போதும், உடுத்த உணி கிடைத்தா போதும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அடுத்தவன்ட்ட வாங்கி துணி போடுற வழக்கம் இருக்கு. அப்படி துணி போட்டவனுக்கும் கடவுள் தானே கொடுத்தாருன்னா இவன் நன்றி சொல்லுவான், ஆண்டவரே அவங்க கொடுத்த துணிக்காய் ஸ்தோத்திரம் பப்பா அப்படின்ட்டு. முதல்ல உனக்கு தெரியுமா அந்த துணியில அவனுடைய ஆவி வந்துச்சு தெரியுமா? உனக்கு அவனுடைய குணம் வந்துச்சு தெரியுமா? வஸ்திர வாசனை என்கின்ற செய்தியை நீ கேட்டேன்னா உனக்கு தெரியும். வஸ்திரத்துக்கு ஒரு வாசனை உண்டு, வஸ்திரத்துக்கு ஒரு குணம் உண்டு. நான் போடுகிற வஸ்திரம் அது என்னுடைய குணத்தை சுமந்து செல்லும், என்னுடைய அட்டூழியங்களை சுமந்து செல்லும், என்னுடைய ஆசீர்வாதங்களை, என்னுடைய கிருபையை சுமந்து செல்லும். அல்லேலூயா. இதை இன்னொருத்தர் போட்டா என்கிட்ட இருக்கிற துர்கிரியையும் என்கிட்ட இருக்கிற நற்கிரியையும் அங்க கடந்து போகும். யோசிக்கிறீங்களா? இது யாவாவால் வந்தது அல்ல, தேவனால் வந்தது அல்ல. நீ பிச்சைக்காரன் பிச்சைக்காரி என்றதை காட்டுறதுக்காக அடுத்தவன்ட்ட வாங்கி இருக்க. உண்மை சொல்றேன், நான் அநேகரிடத்திலிருந்து விலை மதிக்க முடியாத வஸ்துக்களை நெருப்பில் போட வைத்தவன். ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு கொடுத்தால் உன்னுடைய கிரி அங்கே போயிடுவேன். என் பைபிள் அப்படித்தான் சொல்லுது. அநேகருக்கு இந்த ரகசியங்கள் தெரியாது.
ஒருவன் உபயோகப்படுத்தின பொருளை நான் உபயோகப்படுத்தினால் அவனுடைய சாபமும் எனக்கு வரும், அவனுடைய பாரம்பரிய கட்டும் எனக்கு வரும், அவனிடத்தில் இருக்கிற எல்லா துர்க்கிரியைகளும் என்னிடத்தில் கடந்து வரும். அது தேவனால் வந்தது என்று எப்படி சொல்வாய்? அதனால் அப்படினால் என்னை தேவன் ஆசீர்வதித்தார். அட பிசாசின் சந்ததியே, அது பிசாசுக்குரியது, அது தேவனுடைய ஜனத்துக்குரியது அல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை சிருஷ்டித்து இந்த பூமியில் அனுப்பினது உண்மையானால் அவர் உனக்கு அந்த காரியத்தை கண்டிப்பாக செய்வார். அதை கொடுக்காம இருக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த உலகம் ஒரு காரியத்தை சொல்லுது தெரியுமா? கந்தை ஆனாலும் கசைக்கு கட்டு. ஏன் அந்த கொள்கையில் இன்னைக்கு இல்லை? அடுத்தவன்கிட்ட வாங்கி சூப்பராக நடிப்பாங்க. அவன் உலகத்தானா இருப்பான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு ஸ்திரீ, அதாவது ஒரு வாலிப பிள்ளை, இந்த காலா கல்சம் போடுவாங்க. கால் கல்சம். நான் சொல்றது புரியுதா? அதை வாங்கி விசுவாசின்ற பேர்ல நீயும் போட்டு நடப்ப. எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாரு. யோசிங்களே, நாகரிகம் எங்க போயிடுச்சு, காலம் எங்க போச்சுன்னு பாருங்களேன். என்ன பெரிய பிசாசு, கொஞ்சம் யோசிக்கிறியா? இல்ல, யோசிக்கணும். தேவ சமூகத்தில் நின்று யோசிக்கணும். நான் தேவனுடைய வசனத்திற்கு நேராக நிற்கிறேனா? நான் எப்படிப்பட்ட வஸ்திரம் தரித்திருக்கிறேன்? நான் எப்படிப்பட்ட பிள்ளை? தேவனுக்கு அறிகிற அறிவு முக்கியம். அதனாலதான் அவர் சொல்றார், ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்து.